எப்படி உன் கூட இருக்கேன். ஸோ தட் என் பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லு, நான் வரேன். இறைவன் வரும்போது அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, இறைவன் உங்கள் கூட இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய மேட்டராக இருந்தாலும் சரி, அது எல்லாமே காடுக்கு ஒரு சின்ன காரியம். ஜஸ்ட் இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம் இல்லையா, இவ்வளோ பேர் இங்கே இருக்கோம்னா இப்போ இவ்வளோ பேருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா ரைட்? நம்ம இவ்வளோ பேர் இருக்கணும், ஏதோ ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் நம்மளை ஜஸ்ட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் ஆஸ் எ ப்ராஃபட் நான் இந்த இடத்துல நிற்கிறப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த ப்ராப்ளம் மீண்டும் உங்கள் இடத்துல இருக்காது. சொல்லுங்க, ஐ ரிசீவ். God ஒரு அனாயிண்டிங் ரிலீஸ் பண்ண சொன்னார். இந்த அனாயிண்டிங் பேர் கின்ஸ்மேன், KINSMAN. கின்ஸ்மேன் அனாயிண்டிங் பேர் கொஞ்சம் புதுசா இருக்கும், ஆனா பைபிள்ல தான் இருக்குது. இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம் குடும்பத்திலே ஒருத்தராய் ஒருவர் நம் கூட இருப்பார். இதுக்கு பேர் என்ன? கின்ஸ்மேன். பட் அதனுடைய மீனிங் என்னன்னா, பெஸ்ட் இஸ் கமிங் ஆன் யுவர் வே. எஸ் ப்ராஃபட். ப்ராஃபட் எனக்கு பெஸ்டான காரியங்கள்லாம் வேணும்ன்றவங்க மாத்திரம் யாரெல்லாம்? எஸ் ப்ராஃபட். ஏன் பெஸ்டான காரியங்கள்லாம் வேணும்? ஏன் லாஸ்ட்ல இருக்கிறது அல்லது அட் லீஸ்ட்ல இருக்கிறது ஏன் வேண்டாம் உங்களுக்கு? ஏன் பெஸ்ட் வேணும்? பிகாஸ் ஈவன் பைபிள் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு பாலை கேட்கும் போது என்ன கொடுப்பானா? பாம்பை கொடுப்பானா? சர்பத் வேணா கொடுப்பான். சர்பத்தை என்ன செய்ய மாட்டான்? தேலை கொடுப்பானா? முட்டையை கேட்டா? ஆமா ரைட். அப்ப பெஸ்டான காரியத்தை தான் என்ன செய்வார்? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பட் இந்த கிங்ஸ்மேன் ஈவன் என்னுடைய லைஃப்ல நிறைய தடவை வேலை செய்யுது. நிறைய தடவை மீன்ஸ் எப்பவுமே நான் இந்த அனாயிண்டிங்கோட தான் போவேன். நான் எங்க போனாலும் எந்த அனாயிண்டிங்கோட போவேன்? கிங்ஸ்மேன் அனாயிண்டிங்கோட தான் போவேன். ஈவன் நான் எதை தொலைச்சாலும் இந்த கிங்ஸ்மேன் மீண்டும் என் இடத்துல திரும்ப கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த கிங்ஸ்மேன் அப்படின்னா டு டீச் சக்சஸ், டு டீச் ப்ராஃபிட். சக்சஸ்னா என்ன? வெற்றியான வாழ்க்கை. ஆமா ரைட்? டு டீச் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னது? லாபங்கள். எஸ் ப்ராஃபட். அண்ட் கைடுனா வழி நடத்துறது. மொத்தம் எத்தனை காரியம்? மூணு காரியம். நம்பர் 1 சக்சஸ், நம்பர் 2 ப்ராஃபிட். நீங்க நல்லா கவனிங்க, ஏமாறுறது யார் தான்? நான் தான். பட் இந்த கிங்ஸ்மேன் உங்க இடத்துல வரும்போது நீங்க எதெல்லாம் ஏமாந்து விட்டீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கிங்ஸ்மேன் அதாவது இவர் ஒரு நபர், மீன்ஸ் ரெடீமர்னு அர்த்தம். மீன்ஸ் உங்களை விடுவிக்கிறவர். நீங்க எங்க ஏமாறுறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களை மீண்டும் கொண்டு வருவார். ப்ராஃபட் நான் மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறேன்றவங்க மாத்திரம். ஓ எஸ். நான் மீண்டும் எழும்பணும்னு ஆசைப்படுறவங்க, நான் மீண்டும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் மீண்டும் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் மீண்டும் சமுதாயத்துல நான் எழும்பி நிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மாத்திரம் சொல்லுங்க எஸ். எஸ். அப்ப உங்களுக்கு யார் தேவை? கிங்ஸ்மேன் அனாயிண்டிங் உங்களுக்கு. எஸ் ப்ராஃபட், எனக்கு கிங்ஸ்மேன் அனாயிண்டிங் வேணும் அப்படின்றவங்க யாரெல்லாம்? எஸ் ப்ராஃபட். அப்ப குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். KINSMAN. இப்போ நீங்க கேட்கலாம், கிங்ஸ்மேன் உண்மையிலே பைபிள்ல இருக்காரா? ஓகே லிசன். இப்போ நம்ம குடும்பத்துல ஒரு நபர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், நீங்க எனக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தா போதும். சோ நாமளும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கொடுப்போம். ஆமாவா இல்லையா? எஸ் எஸ் எஸ். எல்லா பையலும் ஏமாந்தது தானே, இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து தான். நானும் ஏமாந்துருக்கேன். 1 லட்சம் அதெல்லாம் எத்தனையோ லட்சம். பட் இங்க கவனிங்க, கொடுத்துருப்போம். அவங்களும் என்ன செய்வாங்க? நல்ல லாபகரமா பேசி லாபகமா நவுட்டிட்டு போயிடுவான். நவுட்டிட்டு கடைசியா பார்த்தா அவன் நம்ம பையன் தான், நான் மாப்பிள்ளை ஏதோ வாங்கி தராதுன்னு கொடுத்துருக்கேன். MLA கிட்டையும் MP கிட்டையும் பேசியிருக்கேன். இந்த முகர கட்டையை பார்த்தா அப்படியே தெரியுது, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் என்ன சொல்லுவான்? நான் உனக்கு செஞ்சு தரேன். பட் நீங்க நல்லா கவனிங்க, இப்படியே சொல்லி சொல்லி மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும். பட் நாம கேட்ட வேலை இன்னும் என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. பணம் தீபாவளி வாழ்த்துக்கள் போட்டிருப்பான். கும்பிடு குருசாமிக்கு என்னது? அவ்வளவுதான். இந்த பரிசு வச்சுக்கோ, ஒரு ஸ்வீட் பாக்ஸ். நோ. பட் நான் கேட்ட வேலை இதேதான். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, எனக்கு 1 லட்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கொடுக்குறப்போ 1,30,000 ரூபாய் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? நம்ம 1 லட்சத்தை பார்க்குறோமா 30,000 ரூபாவை பார்க்குறோமா? 30,000 ரூபாவை பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்சவன் தானே, வீட்டுக்காரமாக்கிட்ட கூட அப்புறமா சொல்லிக்கலாம். அந்த 1 லட்சம் தான் கொடுத்து நம்ம இங்கே தானே வண்டியில் இப்படி சுற்றுறான், நம்ம கண்ணு முன்னாடி தானே சுற்றுறான். உங்களுக்கு தெரியல, காசு வாங்குற வரைக்கும் தான் உங்க கண்ணு முன்னாடி சுற்றுவான். வாங்கி முடிச்சிட்டு பிறகு உங்க கண்ணு முன்னாடியே எப்பயோ அவன் காலி பண்ணிட்டு அடுத்த தெருவுக்கு போயிட்டு உக்காந்துட்டு இருப்பான். பட் நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த 1 லட்சத்தை வாங்கின உடனே ஆள் அவுட்டு. ஆள் இருக்க மாட்டார். எப்பயோ ஒரு சிட்டா பறந்துருப்பார். நாமளும் வந்து ப்ரொஃபட் ப்ளீஸ், அவர் பேர் என்ன? அவர் பேர் பாபு. என்ன எதை பார்த்து கொடுத்தீங்க?
அடிக்கடி எங்க தெருவில் போவாரு, அதை பார்த்து அதுதான். பட் நீங்க நல்லா கவனிங்க, கடைசி வரைக்கும் ஈவன் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டார். அம்மா ரைட்? இது போல ஈவன் ப்ராப்பர்ட்டிஸ், ஈவன் நகைங்க, ஈவன் நம்மளுடைய ட்ரெஸ், ஈவன் நம்மளுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஈவன் நம்மளுடைய கார், ஈவன் நம்மளுடைய ஹவுஸ். சில பேர்லாம் வீட்டுக்கு நான் தான் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளாரே இப்போ வரைக்கும் உட்காந்துருப்பான், வாடகை கொடுக்க மாட்டான். அவனை என்ன வெளியேற்றுறதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிடும். பட் இந்த அனாயிண்டிங் உங்களை டச் பண்ணும்போது இந்த ஸ்பிரிட்டுக்கு தெரியும் எதெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு உங்க முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்குதோ அவனை தட்டி அவன் கிட்ட இருக்கிற உங்க பொருளை மீண்டும் மீட்டு உங்க கிட்ட கொடுக்கும். இதுக்கு பேர் என்னது? கிங்ஸ் மேன் அனாயிண்டிங். இப்ப சொல்லுங்க, இது யாருக்கெல்லாம் வேணும்? ஈவன் உங்க ப்ரமோஷனை யார் திருடுனாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நாளை தினத்துல இந்த கிங்ஸ் மேன் அனாயிண்டிங் உங்களுக்காகவே உங்க வேலை ஸ்தலத்துல வேலை செய்யும். As a prophet நான் இங்க நிக்கிறேன். God something இன்னைக்கு உங்க லைஃப்ல செய்ய போறாரு. எனக்கு ஒன்னு தெரியும், இந்த கிங்ஸ் மேன் அனாயிண்டிங் இன்னைக்கு உங்களை டச் பண்ண போகுது. சொல்லுங்க, I receive the king's man. Yes prophet. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஈவன் உங்க சந்தோஷத்தை திருடி இருக்கும். நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க, பட் உங்க எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். நோ 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 நோ, mistake must be correct. God சொல்வார், நோ நோ நோ, அவங்கிட்ட இருக்கிற சந்தோஷம் என் மகனுடையது. Yes. So நான் இப்பவே வேலை செய்ய போறேன். அவங்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை மீண்டும் எடுத்து என் மகனுக்கு நான் வைக்க போறோம். Oh yes. ஆஹா, இந்த சந்தோஷத்தை மீண்டும் நான் எடுத்து என் பிள்ளைகளுக்குள்ள வைக்க போறேன், என் குடும்பத்துக்குள்ள வைக்க போறேன். இவன் இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்கான், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவன் இவ்வளவு நாள் துக்கத்தோடயே இருக்கான், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க, நோ நோ, mistake must be correct. Isaiah 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. என்னது? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, அந்த வேர்ட் அங்க இருக்கா? உன் மீட்பரான கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் பிரயோஜனமான காரியத்தை தான் உங்களுக்கு என்ன செய்வாரு? போதித்து. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார், ஏன் நீங்க பாவத்தை பத்திலாம் நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? உனக்கு தேவையா அது? உங்களுக்கு அது தேவையா? அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? அப்ப எது உங்களுக்கு பிரயோஜனம்? என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை. அப்ப இறைவன் உங்ககிட்ட வந்தா எதை பேசுவாரு? பிரயோஜனமான காரியத்தை குறித்து தான் இறைவனே உங்ககிட்ட வந்து பேசுவார். எகைன் கொடுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உங்களை மீட்கிறார். உங்களை மீட்டுட்டு தான் பிரயோஜனமான காரியத்தை உங்களுக்கு என்ன செய்யறாரு அவரு. இப்ப மேட்டர் என்னன்னா, அந்த மீட்பு redeemer means என்னது? King's man. This is what the Lord, you are redeemer, you are redeemer, the holy one of Israel, the holy one of Israel says I am the Lord your God, I am the Lord your God, okay, who teaches you to profit, benefit. Hold on. Who teaches you to profit means what? Benefit. அப்ப கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன உண்டாகணும்? பெனிஃபிட் உண்டாகும். அப்ப இறைவன் உங்ககிட்ட பேச, ஈவன் நாட் ஒன்லி இறைவன், ஈவன் நீங்க எங்க போனாலும் அதனால உங்களுக்கு பயன் இருக்கணும், பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம போனது தப்புன்னு நமக்கு தெரியணும். ஈவன் நிறைய பேர் எங்க தன்னுடைய ஆவியை கலகப்படுத்துறாங்க தெரியுமா? ஈவன் கலங்கி போறாங்க தெரியுமா? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைங்க கேட்டு அவங்க ஆவி அதை ரிசீவ் பண்ணது மாத்திரம் இல்லாம ஜஸ்ட் அந்த காரியத்தை அவங்க யோசிக்கிறப்போ பிரயோஜனம் இல்லாத காரியம் ஆட்டோமேட்டிக்கா பிரயோஜனம் இல்லாத ஸ்பிரிட்டை கொண்டு வந்து அவங்க ஸ்பிரிட்டை நாசம் பண்ணி, நாட் ஓன்லி த ஸ்பிரிட், ஈவன் ஃபேமிலியே கொலாப்ஸ் பண்ணும். அப்போ உங்க சம்பந்தம் யார் கூட இருக்கணும்? பிரயோஜனமானவங்க கூட இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்கணும்? பிரயோஜனமானவங்க. இப்போ நான் ஒரு காரியம் சொல்றேன், இப்போ நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா? எப்படி இருக்கு? கண்டிப்பா பிரயோஜனம் இருக்காது. நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன்னா. ஆமா, எப்படா இவர் நம்பர் வாங்கலாம், எப்போ என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒரு வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம். ப்ரொஃபெட் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ப்ரொஃபெட் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. இப்போ பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? இருக்கா இல்லையா? அப்படிதானே செய்வோம். இப்போ இதில் பிரயோஜனம் இருக்கு. இப்போ நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன், ஏன் இன்னும் நான் உங்க கூட இன்னும் பேசாமல் இருக்கேன்? ஃபிசிக்கலாக நான் உங்க கூட பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட நல்ல விதமாக பேச மாட்டீங்க. ஈவன் இப்போ வரைக்கும் ஸ்பிரிச்சுவலாக தான் நீங்கள் அனுப்புவீங்க. ப்ரொஃபெட் ப்ளீஸ், அங்கே ஒரு லேண்ட் முடிக்காமல் இருக்கு, நீங்க கை வச்சீங்கன்னா போதும், நான் மண் எடுத்துட்டு வந்துட்டுமா அடுத்த வாரம் 1000 ரூபாய் கூட நான் இது பண்ணிக்கிறேன், 2000 ரூபாய் கூட இது பண்றேன் ப்ரொஃபெட். ஆமா ரைட்.
ப்ளீஸ் எப்படியாவது நீங்க இப்போ பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் இருக்கா இல்லை ஏன் ப்ராஃபிட் என் மச்சானுக்கு வேலை இல்லை மச்சான் எங்க மச்சான் வீட்டில் இருக்கிறான் சத்தியமா அவனுக்கு எதுவும் நடக்காது. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் ஈவன் நான் இப்போ உங்க கூட பேசுறதுனால பெனிஃபிட் இருக்கணும். ஈவன் இறைவன் உங்க கூட பேசுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும். எஸ் இறைவன் சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அது வேல்யூ ஆட் பண்ணும். ஏதோ ஒரு காரியத்திலிருந்து இறைவன் உங்களை விடுதலையாக்குவார், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார், ஏதோ ஒரு காரியத்தை இறைவன் உங்களுக்கு மீட்டு கொடுப்பார். ஏன்? பிகாஸ் நீங்க நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஜஸ்ட் என்ன சூழ்ந்திருக்கு, நான் அந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இறைவன் வரும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுப்பார், ஒரு ப்ராஃபிட், ஒரு லாபத்தை உண்டாக்குவார். அப்போ நீங்க நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில லாபம் இல்லைன்னா, உங்க வாழ்க்கையில லாபம் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்கு? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டேக் மஸ்ட் பி கரெக்ட். சொல்லுங்க, பெஸ்ட் இஸ் கமிங் ஆன் மை வே. பெஸ்ட் இஸ் கமிங் ஆன் மை வே. ஜஸ்ட் பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ உங்களை கீழே விளைவிக்கலாம், எப்போ உங்க ஸ்டேட்டஸ் உடைய தரத்தை கீழே இறக்கலாம், எப்போ உங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஹைஜாக் பண்ணலாம், எப்போ உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை லோ பண்ணலாம். உங்க பொருளாதாரத்து மேல அடிச்சா போதும், நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கீழே விழுந்துருவீங்க. ஆமா ரைட்? இவன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சாமானமா வெளியே போகும். சார் வர்றப்போ நல்ல ஒரு கட்டிங்கு ஒரு ஆஃப் ஒன்று போட்டு வருவாரு, சாமானமெல்லாம் எங்க டிஸப்பியர் ஆயிடும். ஆமா ரைட்? எஸ் ப்ராப்பர். ஈவன் பசங்க ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. நோ, கிங்ஸ்மேன் சொல்றாரு, நான் ரிடீமர், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் வந்து உனக்கு உதவி செய்றேன், நான் உதவி செய்யறப்போ என்னுடைய உதவி எல்லாமே உங்களுக்கு லாபமா இருக்கும். எகைன் அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். This is what the Lord, your defender, the Holy One of Israel says, I am the Lord, your God. I teach you what is best for you. அப்ப சொல்லுங்க, best is coming on my way. எத்தனை பேர் நம்புறீங்க? God பெஸ்டான காரியத்தை எனக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஈவன் உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய எபிலிட்டிஸ் எந்த இடத்துல இருந்தாலும் God இப்பொழுதே இந்த கிங்ஸ்மேன் அனுப்பி மீண்டும் உங்க இடத்துல கொண்டு வரட்டும். இந்த ரிடீமர் இப்பொழுதே உங்களுக்காக வேலை செய்யட்டும். சொல்லுங்க, இப்பொழுதே கிங்ஸ்மேன் எனக்காக வேலை செய்றார். சொல்லுங்க, I receive. I teach you what? Best. Am I right? Yes. Means what? எது நல்லதோ. ஈவன் சில பேருக்கு நல்ல காரியம் சீக்கிரமா கிடைக்காது, கெட்ட காரியம் பார்த்தீங்கன்னா வேகமா கிடைக்கும். சொடுக்கு போடுற நேரத்துலலாம் வரும். எப்படி தெரியுமா? சைத்தான் சைக்கிள்ல வர மாதிரி. பெஸ்ட் எங்க அவன் எடுத்துட்டு போயிட்டான். பட் நீங்க நல்லா கவனிங்க, காட் சொல்றாரு, நான் உனக்கு பெனிஃபிட், லாபம் உண்டாக்குற மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க கேட்கிற காரியத்துல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும், நீங்க கேட்கிற காரியத்துல உங்களுக்கு லாபம் இருக்கணும். நஷ்டம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, உங்க ஆவிக்கு உணரப்பட்டுருச்சுன்னா, ஸ்டாப் இட். அங்கேயே நிறுத்துங்க. எனக்கு சரியா படலை, என்னால சரியா உணர முடியல, சம்திங் இஸ் ராங் ஹியர். நான் இப்போவே என்ன செய்யறேன்? ஸ்டாப் பண்றேன். ஏன்? இந்த இடத்துல எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, எந்த சக்சஸுமே இல்லை. நான் இங்கே என்ன செய்யறேன்? இந்த காரியத்தை ஸ்டாப் பண்றேன். சொல்லுங்க. சொல்றதுனால அவன் கோச்சுக்கிட்டானா எந்த இதுவுமே கிடையாது. சண்டை வருதா? காட் இன்னைக்கு இந்த கிங்ஸ்மேன் உங்க கூட அனுப்பட்டும். உங்க குடும்பத்துல ஒருத்தரா நாம தான் சொல்லுவோம், ஐயோ என் பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க யாருமே இல்லையே. நோ, கிங்ஸ்மேன் இருக்காரு, உங்க காரியத்தை உங்ககிட்ட மீட்டு கொடுக்க. டிபிடி தரீங்களா பாருங்க இந்த வசனத்தை. This is what Yahweh, your kinsman redeemer, the Holy One of Israel says, I am Yahweh, your God. I am the one who teaches you how to succeed and who leads you step by step in the way you should go. யாருடைய கிங்ஸ்மேன்? Your kingsman. வார்த்தை இருக்கா? கிங்ஸ்மேன்னா யாரு? ரெடீமர். உங்களை விடுதலை செய்து உங்களுக்கு சக்சஸை போதிச்சு, ப்ராஃபிட், பெனிஃபிட், சக்சஸ் அது இந்த ராத்திரியிலிருந்து உங்க பிசினஸ்ல உண்டாகட்டும். உங்க பொருளாதாரத்துல உண்டாகட்டும். எங்கெல்லாம் உங்க பணம் மாட்டிக்கிட்டு இருக்கோ இப்பொழுதே கிங்ஸ்மேன் அனாயிண்டிங் கிரியேட் செய்யட்டும். யார்கிட்டலாம் நீங்க கொடுத்திருக்கீங்களோ இப்பொழுதே கிங்ஸ்மேன் அனாயிண்டிங் கிரியேட் செய்யட்டும். இப்பொழுதே உங்க பணம் மீண்டும் உங்க இடத்துல திரும்ப வரட்டும். சொல்லுங்க, I receive in the name of Jesus. I receive in the name of Jesus. அப்ப God once உங்ககிட்ட கிரியேஷன் ஆரம்பிச்சிட்டாருன்னா, அப்ப கிங்ஸ்மேன் உங்ககிட்ட கூட்டிட்டு வருவார். கிங்ஸ்மேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒருத்தர். நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா என் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க,
யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா என் பையனுக்காக பேசியிருப்பாங்க, என்னால் முடியல. எஸ் என் சொந்தக்காரன் எவனாவது இருந்திருந்தானா, சொந்தக்காரன்லாம் விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு இறைவனே வரார் ஓ எஸ் உங்களுக்காக பேச. ஓ இன்னைக்கு எஸ் இறைவனே வரார் உங்க Yes, காரியத்தை prophet. முடிக்க. இறைவனே வரார். எதெல்லாம் நீங்க தொலைச்சீங்களோ மீண்டும் உங்களுக்கு மீட்டு கொடுக்க. ஜஸ்ட் சொல்லுங்க, எழுந்து நின்னு கிங்ஸ்மேன். கிங்ஸ்மேன். நல்லா கவனிங்க. சில பேர் வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் இருக்கும், ஆனா திடீர்னு காணாம போகும். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு காணாம போகும். ஆனா வீட்டுக்குள்ள நம்ம கேட்போம், யாராவது எடுத்தீங்களா, யாராவது எடுத்தீங்களா, யாராவது எடுத்தீங்களா சொல்லுவாங்க. நான் எடுக்கல. பட் பொருள் மாத்திரம் காணாம போயிருக்கும். எஸ் பட் இந்த கிங்ஸ்மேன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யட்டும். எஸ் ஐ ரிசீவ். நான் மீண்டும் சொல்றேன், இந்த கிங்ஸ்மேன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஐ ரிசீவ். உங்க காரியத்தை மீட்டு கொடுக்கட்டும். ஓ எஸ் சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து இப்பொழுது என் சம்பந்தப்பட்ட என் காரியங்கள் எங்க இருந்தாலும் இந்த பூமியிலே எந்த திசையில் இருந்தாலும் இப்பொழுதே கிங்ஸ்மேன் என்னிடத்திலே கொண்டு வருவாராக. சொல்லுங்க, ஐ ரிசீவ். இது நாட் ஒன்லி இன் ப்ராப்பர்ட்டிஸ், ஈவன் உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியம் மாத்திரம் இல்லை, ஈவன் உங்களுடைய பிளஸிங். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை எவனா திருடிருப்பான். நீ நம்ம பார்ப்போம், அவன் மாத்திரம் நல்லா இருக்கான், நான் இப்படியே இருக்கேன். நோ, உங்கள் அதிர்ஷ்டத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் எடுத்துட்டான். அப்போ இப்போ யாருடைய உதவி வேணும்? கிங்ஸ்மேன் வந்து எனக்கு அதை ரிடீம் பண்ணி கொடுக்கணும். அதாவது அவன் கிட்ட இருந்து எனக்கு அதை மீட்டு கொடுக்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க. சில பேர்கிட்டலாம் போய் நம்மளாலலாம் நின்று வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு தலையிலெல்லாம் கொண்டையை நல்லா அப்படி போட்டு உக்காந்து வச்சு அவங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு நமக்கெல்லாம் என்ன இல்லை, சக்தி இல்லை. நம்ம அங்கேயாவது போட போய் அவன் எங்கேயாவது மாற்றி செய்வனியோ பில்லி சொன்னியமோ சில்லியோ ஏதாவது எலுமிச்சத்தையோ உருட்டி விட்டு நம்ம பயந்து ப்ராப்பர்ட் என் வீட்டு முன்னாடி இது கிடச்சி டச்சாக்குன்னு போட்டோ பிடிச்சி நேரத்தில் நமக்கு அவ்வளோ தைரியம் நமக்கு இருக்கு. நம்ம எங்கேயாவது கேட்க போய் அடுத்த நாள் காலையில் அவன் எங்கேயாவது எலுமிச்சத்த பழத்தில் கொஞ்சோண்டு அது என்ன குங்குமம் தானே, ஆனால் அவன் அதை வைக்க மாட்டான். சில்லி பவுடர் இருக்குது இல்லை, எடுத்து எங்கன்னா உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி போடுறான் அவன் வீட்டில். நேற்று நம்ம அவங்க கூட சண்டை போட்டதுனால அவன் நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை பார்த்த உடனே பயந்துடுவோம். இன்னைக்கு யார் வீட்டுக்கெல்லாம் கிங்ஸ்மேன் வேணும்? இன்னைக்கு யாருடைய பிசினஸ்க்குலாம் வேணும்? இன்னைக்கு யாருடைய குடும்பத்துக்கெல்லாம் கிங்ஸ்மேன் வேணும்? ஜஸ்ட் சொல்லுங்க, கிங்ஸ்மேன் அனாயிண்டிங். சொல்லுங்க, ஐ ரிசீவ். நான் இனிமேல் தனியாள் இல்லை, என் கூட யார் இருக்கா? எதெல்லாம் போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷம் வித்தனோ இந்த வருஷம் நோ இந்த மாசம் சொல்லுங்க, இந்த மாசமே நான் மீட்டெடுக்க போறேன். மீண்டும் சொல்லுங்க, இந்த மாதமே நான் மீட்டெடுக்க போறேன். நான் எதெல்லாம் ட்ரேடிங்ல விட்டனோ, எதெல்லாம் லாஸ் ஆனதோ சொல்லுங்க, இப்பொழுதே நான் மீட்டெடுக்க போகிறேன். சொல்லுங்க, ஐ ரிசீவ். கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? பிரயோஜனமா? இன்னைக்கு காட் இன்னைக்கு கிங்ஸ்மேன் உங்க வீட்டுக்கு அனுப்பட்டும். சம்திங் இன்னைக்கு சேஞ்ச் ஆக போகுது. பெஸ்ட் இஸ் கமிங் ஆன் யுவர் வே. சிறப்பான காரியங்கள் எல்லாம் உங்க வீட தேடி ஏன் உங்களுக்குள்ள உங்களுக்கானது உங்களை தேடி சிறப்பாக வர போகிறது. சொல்லுங்க, ஐ ரிசீவ். இறைவன்ட்ட நான் கேட்கிறப்ப கடவுள் சொன்னார், உன் கூட இருக்கிறத போய் ரிலீஸ் பண்ணேன். பிகாஸ் நான் எப்பவுமே நான் எங்கே போனாலும் இந்த கிங்ஸ்மேனை கூட்டிகிட்டு போவேன். நான் ஏன் இந்த கிங்ஸ்மேனை கூட்டிகிட்டு போவேன் தெரியுமா? நான் எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது. நான் எங்கேயுமே இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க, எங்கேயாவது போய் எப்படியாவது ஒருத்தனை லாபகரமாக நம்மளை நவுட்டிட்டு போயிடுவான், எங்கேயாவது ஏமாத்திட்டு போயிடுவான். ஆமா ரைட்? இத்தனைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், விழிப்போடவே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, 500 ரூபாயெல்லாம் ஏமாறுவோம், பெரிய பெரிய அமௌண்ட்டும் ஏமாற்றுவான், சின்ன அமௌண்ட்டும் ஏமாற்றுவான். நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குது? ஏமாளி, பேமாளி, சூமாளி, பேக்கு. இப்போ நான் வெட்ட போகிறேன் கேக்கு. நிஜமா இந்த முகரக்கட்டை பார்த்தா தான் ஈஸியாக ஏமாத்துற மாதிரி தெரியும். நம்ம ஃபேஸ் எல்லாம் ஒப்புதலுக்கு முகத்தோற்றம் இல்லை, எப்படி இருக்குது? ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வருவான், இல்லைன்னா நம்மக்கிட்ட தான் வருவான். சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம். ஷலோம் ஷலோம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கப்ப ஆவியானவர் உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னன்னு நடந்திருக்கா? நடக்குதா? நடக்கலையா? அது எப்படி கடவுள் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை போய் உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவார்?
ஆர் யூ மேட்? அது எப்படி கடவுள் இன்னைக்கு போய் உன் வீட்டில் போய் ஜஸ்ட் உங்களுக்காக ஜோம் பண்ணு? நோ, கடவுள் யாருக்காகவும் ஜோம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். இறைவன் யாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு பிரயோஜனமான காரியத்தை சொல்லி கொடுன்னு தான் சொல்லுவார். அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது, பிரயோஜனமான காரியத்தை தான் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். ஆமா, ரைட்? ஈவன் நான் என்னைக்காவது இந்த இடத்துல கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லாத காரியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்? அப்படியே நான் ஷேர் பண்ணாலும் காட் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவார். ஈவன் இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு யார் போறா தெரியுமா? பிலேயாம் போறாரு. ஜஸ்ட் அவர் காசு கொடுக்குறாங்க, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, இவன்லாம் ஆசீர்வாதமாக்குறான் பார், இவனை பார்த்து நான் சபிக்கிறேன்னு சொல்லு போதும். ஏன்னா பிலேயாம் கிட்ட இருந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அவர் எது சொன்னாலும் நடக்கும். திடீர்னு காசை வாங்கி போட்டு நீ நல்லா இரு அப்படின்னா நீ நல்லா இருப்ப, வாங்கி உள்ள போட்டு நாசமா போனா போயிடுவேன், அப்பவே இறங்கிடுவேன். வாங்கி போட்டு நாளைக்கு நீ BMW கார் வாங்குவோன்னா தெரியாது, யாரோ ஒரு பிஸ்னஸ் மேன் கடந்து போறப்போ உனக்கு கொடுத்துட்டு கூட போகலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது யார் மேல இருந்த அனாயிண்டிங்? பிழையாம அதை நல்லா ராஜா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். பட் காட் தடுத்தார். நான் ஆசீர்வதிக்கிறவங்கள சபிக்காத, நான் பிரயோஜனமான காரியத்தை இப்பதான் உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எந்த போதகராவது எந்த ஊழியக்காரனாவது சபிச்சானா அவனுக்கு கெட் அவுட் ஆயிடு போதும். அவன் கூட நீங்க இவ்வளவு நாள் டிராவல் பண்ணது, எனக்கு பிரயோஜனமான காரியத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு என் ப்ராஃபட். ஓ மை காட், யார் இருக்கா? யார் இருக்கா? காட் சொல்லி கொடுத்தா சக்சஸ் தான் சொல்லி கொடுப்பார். காட் சொல்லி கொடுத்தா ப்ராஃபிட்டை சொல்லி கொடுப்பார். காட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களை கைடு பண்ணுவா, எப்படி சக்சஸ் ஆகலாம், எப்படி ஜெயிக்கலான்னு. நோ 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 நோ, அங்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கணும், இது என் சக்சஸை தடுக்குது. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ப்ராஃபட் என் பாஸ்டர் கிட்ட உங்களை பற்றி பெருமையாக சொன்னேன். என்ன சொன்னார்? அடுத்த வாரத்தில் இருந்தாங்க, போகக்கூடாது, அது சைத்தான் சர்ச் அப்படின்னாரு. எது? ஓகே, ஒரு 2 வீக்ஸ் அங்கேயே இரு. இங்கே வந்து என்ன நினச்சி நல்லா கபா 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 கபான்னு சிரித்தேன். அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே சாட்சி தான். ஆஹா, இது சைத்தான் சர்ச், அதான் சாட்சி வருது. அங்கே போ. அங்கே போய் அவர் ஒரே கண்ணீரும் கவலையும் கஷ்டம் குஷ்டம் அழுக பற்கடிப்பு, இயேசு வரப்போறார், சீக்கிரமா ஆயத்தப்படி, ஏன் இந்த ராத்திரியே கூட உன் வீட்டுக்குள்ள வரலாம். அவ்வளோதான். 2 வாரங்கள் சந்தமாக வந்துச்சு. ஏமா அழுகுறீங்க? 2 வாரம் ஒரே போராட்டம் ப்ராஃபட். அப்போதான் கேட்டேன், நீங்கள் சைத்தான் சர்ச் சொன்னீங்க, என்ன அற்புதம் தேடி வந்துக்கிறீங்க? சைத்தான் என்னைக்கு அற்புதம் செஞ்சுக்குதுன்னு கேட்டேன். ஆமா, ரைட். நான் கேட்டது எங்களை தவறு இருக்கா? நோ. ப்ராஃபட் ஒன்ஸ் உங்களை டச் பண்ணுறாருன்னா ஹோல்ட் ஆன், அங்கேயே ஸ்டாப் ஆகிடுங்க. அடுத்தது யாருடைய கையும் உங்கள் மேலே படாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன் தெரியுமா? பிரயோஜனமான காரியம் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறான வாய்ப்புகளையும் இறைவன் கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி அனுப்புகிறேன். இந்த கிங்ஸ் மேன், இந்த வார்த்தை வீட்டுக்கு போன உடனே உங்க மெயின் வாசக்கால் இருக்கு இல்லையா, எது மெயின் டோர், அதுல போன உடனே அனாயிண்டிங் ஆயில வச்சு கிங்ஸ் மேன் 3 தடவை சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்க மைண்ட்ல ஏறிடுச்சா? என்ன ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி. அப்படின்னா யாரு? நான் எதெல்லாம் தொலைச்சனோ, என்ன அறியாம எதெல்லாம் விட்டனோ அதெல்லாம் மீட்டு கொடுக்கிற ஒரு பேர் என்னது? கிங்ஸ் மேன்.